அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு கடகம், இந்த கடகத்திற்கு 2026 எப்படி இருக்க போதும்? எப்போ பார்த்தாலும் கவலையாகவும் சோதனையாகவும் சங்கடமாகவும் மனசுல ஒரு பயமாகவும் பதட்டமாகவுமே இருக்குங்க. இந்த 2026 என் வாழ்க்கையில நல்ல வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த 2026 ஆரம்ப காலகட்டங்கள் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் அந்த வருஷத்தினுடைய பிற்பகுதியில் ஓரளவு சாதகமான பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. ஆரம்ப காலகட்டங்களில் உங்களுக்கு 40% பலன்களை மட்டும்தான் உங்களால் சந்திக்க முடியுது. ஆனால் வருமானத்திற்கு கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க, குடும்பத்தினுடைய ஒற்றுமைகள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு வருமானம் கூட நல்லதாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷனும் ஓரளவு நல்லா இருக்குது. ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தமான நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துது. சகோதர வழியிலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இடம் வீடு சொத்து தொடர்பான நிகழ்வுகளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த காலகட்டங்கள் என்னங்க, என்னுடைய பலம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இடம் வீடு சொத்து மட்டும் நான் எப்படி வாங்குறது அப்படிலாம் இல்லை. ஒரு லோன் போடுறீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த லோன் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சுப செலவுகளை நீங்கள் பண்ணலாம். கஷ்டத்தை ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா அப்படின்னா 65% உங்களுடைய குலதெய்வத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கடன் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த அளவுக்குங்க இருக்குது? 50-50 தாங்க. கடனுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா கடன் கிடைக்கும். போதும், அதை வச்சு பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததாக திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் பரவாயில்லைங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக 30க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா திருமண பொருத்தம் பார்த்து நீங்கள் நேரத்தை செலவு பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டம் வரக்கூடிய வரணம் முடிக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களாக போய் சில விஷயங்களில் மாட்டிக்காதீங்க. முக்கியமாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையோட ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய நேரம். இல்லாட்டினா சில வித பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பாக்கியம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அப்பா சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கா? இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலம் நல்லா இருக்கான்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய ப்ரொமோஷன் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை வாய்ப்பு, முக்கியமாக வேலையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா? நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது என்னதான் மனசளவில் நான் பாதிக்கப்பட்டாலும் அது சூழ்நிலைகள் காரணமாக சில பிரச்சனைகள் இருந்தாலுமே எனக்கு தொழில் வருமானம் வேலை அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்குமா? இந்த ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பு மட்டும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரொமோஷனை இப்போ எதிர்பார்க்க வேண்டாம். பிற்பகுதியில் அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். வெளிநாடு போகலாமா? வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இரவு நேர தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அலைச்சலுக்குரிய வேலைகள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நைட்டு கண்முழிச்சு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பலத்தை, அந்த மன பயத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் முருகனை தான் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். முருகனை அரச இலை வைத்து முருகனை பூஜை பண்ணுங்க. அரச இலை வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா அரச இலையை, அது வேல் வடிவில் இருக்கும், அதை முருகனுக்கிட்ட வச்சு அந்த அரச இலையில் நெய்வேத்திய பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய ஏற்படும். தைப்பூசம் ரொம்ப விசேஷமான நாள். அது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இனி ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.